பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் மண்டியிட்டு உன் அப்பா நான் கெஞ்சி கேட்கின்றேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி தனியாக பேச வேண்டும். என்னை நம்பி நீ கேட்பாயா தங்கமே? நீ உன்னுடைய வாழ்க்கை துணையுடன் சேர்ந்தே இருந்தாலும் மிகவும் மன வருத்தத்திலும் குழப்பத்திலும் தான் இருக்கின்றாய். என்னப்பா என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்ற உன்னுடைய மன குமுறல் எனக்கு கேட்காமல் எப்படி இருக்கும் தங்கமே? நான் உனக்கு ஒன்றை சொல்கின்றேன் கேள். வாழ்க்கை என்றால் 1000 கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ சமாளித்து கடந்து வந்தால்தான் இனிமையான பயணத்தில் உன்னால் பயணிக்க முடியும். உனக்கு அமைந்திருக்கின்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கைத்தான். உன்னுடைய வாழ்க்கை துணையும் நல்லவர்தான். இருந்தாலும் மாயை என்ற சக்தி உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டு இருக்கின்றது. மாயை எந்த வடிவத்தில் இருக்கும் என்ற சந்தேகம் உனக்கு வரலாம். மாயை உண்மையில் உன்னுடைய வடிவிலேயே இருக்கின்றது. ஆகையால் இந்த தேகத்தை நம்பாதே. நான் உனக்கு இருக்கின்றேன், என்னை நம்பு. சிறுவனை கொசு கடிக்காமல் இருக்க தாய் எப்படி கொசுவலை கட்டுகிறாளோ அதே போல் உனக்கு துன்பங்கள் நேராத சமயத்தில் நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன். உன் நிலை தடுமாறும் சமயத்தில் என்னை நேசி தங்கமே. நானே உனக்கு ஆறுதலாக இருப்பேன். நான் உனக்கு வரும்பொழுது உன்னிடம் இருக்க அனைத்து தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகிவிடும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் மனம் மகிழும் மங்கள செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். நான் உன்னோடு வந்துவிட்டேன். உனக்காகவே உன் வீட்டில் நான் அமர்ந்து விட்டேன் என்று என் கரம் நீ பற்றினாயோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே நான் செய்கின்றேன். நீ உன்னுடைய வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக இருப்பாய். நடப்பவை எல்லாம் நன்மைக்கே